பெற்றோர் எதிர்ப்பை மீறி காதலித்து வந்ததால் பெற்ற மகளை கொன்று வீசிய வழக்கில் கைது செய்யப்பட்ட தாய் தந்தை. போக்சோவில் சிறையில் அடைக்கப்பட்டும் மீண்டும் வந்த காதலனோடு காதலை தொடர்ந்ததால் பெற்றோர் செய்த படுபாதக கொலை. குற்றத்தை மறைக்க சிசிடிவி கேமராவை துணி கொண்டு மூடியும் கண்டுபிடித்த போலீஸ். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த பாகலூர் அருகே பட்டவாரப்பள்ளி என்ற பகுதியை சேர்ந்தவர் 50 வயதான பிரகாஷ். இவருடைய மகள் பாகலூரில் உள்ள அரசு பெண்கள் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வந்தார். இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி காலை வீட்டில் இருந்து வெளியே சென்றவர் வீடு திரும்பவில்லை. 2 தினங்களுக்கு முன்பு இரவு தலையில் பலத்த காயங்களுடன் பட்டவாரப்பள்ளி ஏரியில் அந்த மாணவி சடலமாக மிதந்தார். பாகலூர் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு விசாரித்தனர். விசாரணையில் அந்த மாணவியை முத்தாலி என்ற பகுதியை சேர்ந்த 25 வயதான இளைஞர் சிவா என்பவர் காதலித்து வந்தாராம். ஆனால் அந்த மாணவிக்கு 18 வயது பூர்த்தியாகாத நிலையில் கடந்த 2022ஆம் ஆண்டு மாணவியை ஆசை வார்த்தை கூறி வீட்டிலிருந்து சிவா அழைத்து சென்று விட்டதாக மாணவியின் பெற்றோர் ஹோசூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் காவல்துறையினர் சிவாவை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையிலும் அடைத்தார்கள். இந்த நிலையில் சிறையில் இருந்து வெளிவந்த சிவா அந்த மாணவிக்கு 18 வயது பூர்த்தி அடைய காத்திருந்து அவர்களது காதலை மீண்டும் தொடர்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விவரத்தை அறிந்து கொண்ட மாணவியின் பெற்றோர் மீண்டும் கண்டித்து வந்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாணவியின் வீட்டின் அருகாமையில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது சில மர்ம நபர்கள் அங்குள்ள சிசிடிவி கேமராவை துணி போட்டு மூடியுள்ளதை போலீசார் கண்டுபிடித்தனர். மேலும் மாணவியை யாரோ அடித்து கொன்று சடலத்தை ஏரியில் வீசியது தொடர்பாக மாணவியின் தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி ஆகியோரிடம் விசாரணை மேற்கொண்ட போது திடுக்கிட வைக்கும் தகவல் வாக்குமூலமாய் வந்ததாம். காதலன் சிவாவை மறந்துவிட வேண்டும் என அவரது தந்தை உள்ளிட்டோர் மாணவியை வற்புறுத்தி வர அதற்கு மகள் மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரத்தில் அடித்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர். தொடர்ந்து இந்த கொலை வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காக பெற்ற மகளின் சடலத்தை வீட்டில் இருந்து 2 சக்கர வாகனத்திலேயே எடுத்துச் சென்று அங்குள்ள ஏரியில் வீசிவிட்டு வந்ததையும் போலீசார் கண்டுபிடித்திருக்கிறார்கள். தொடர்ந்து தந்தை பிரகாஷ், தாய் காமாட்சி, பெரியம்மா மீனாட்சி ஆகிய 3 பேரையும் பாகலூர் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்களை சிறையில் அடைத்திருக்கிறார்கள்.